Hi everyone, good morning there in India and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான். எஸ், என்னுடைய பர்த்டே vlog. இது வந்து சாட்டர்டேக்கான vlog. ஆக்சுவலி என்னுடைய பர்த்டே 13th Jan, that was on Monday. பட் இந்த தடவை 2 நாளைக்கு செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ராடில் நான் செலிப்ரேட் பண்ணுறேன். மை 42nd பர்த்டே. ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு ஷேர் திஸ் vlog வித் யூ ஆல். ஸோ இது மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 o'clock அந்த மாதிரிலாம் நாங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் வி பிளான் டு லீவ் ஏர்லி. இது கொஞ்சம் ஒரு லாங் ட்ரைவ் அண்ட் ஒரு ஹில்லி ஏரியா மாதிரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலான்ட்டு சூப்பராக சாப்பாடெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டோம். புளி சாதம், வடை. நம்ம ஊரில் அந்த பிக்னிக் போகும்போது அங்கங்கே காரை நிறுத்திலாம் சாப்பிட்ருப்போம்ல சின்ன வயசில். அந்த மாதிரியான ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் பிஃபோர் தட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் என்னுடைய பர்த்டே விலாகும் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், do not forget to subscribe to my channel and share with your friends and family members if you like the video. இது எவ்வளோ ஆக்சசபிளாக இருந்தது இந்த இடம், எவ்வளோ ஒரு அழகான இடம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ லைக் ஐ செட், நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் வி ஸ்டார்டட் லைக் அரவுண்ட் 9:30 10 அந்த மாதிரி ஆச்சு. இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 hours ட்ரைவ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா தப்பந்தி. இது வந்து ஒரு நிறைய ரிவர் சைட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ். பயங்கர கோல்டாக இருந்ததுங்க. நாங்கள் கீழே கிளம்பும்போது நல்ல வெயில் தான். அதுக்கப்புறம் மேலே வர வர ஒரு சரியான கோல்டு டெம்பரேச்சர் ஆச்சு. அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி இங்கே ஹைக்கிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நாங்கள் இன்னொரு டெஸ்டினேஷன் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இங்கே 2 கவர் பண்ணோம். இட்ஸ் லைக் 1 day ட்ரிப் அந்த மாதிரி. இங்கே போகுது இல்லைங்களா அந்த மாதிரி ரிவர் குட்டி குட்டியாக, இந்த மெயின் ரிவருக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர் பிக்னிக் ஸ்பாட், ஒரு அழகான ஒரு பிளேஸ். அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக தெரியல, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். அது ஒரு குட்டி வில்லேஜ் மாதிரி தாங்க இருக்குது. ஒரு ஹைட் அவுட் பிளேஸ்னே சொல்லலாம். ரொம்ப அழகான எனக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கும் சரி, வெதரும் சரி, ரொம்ப ஃபேவரிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் அங்கங்கே வந்து மாடுகள் இதெல்லாம், ஏன்னா இதெல்லாம் வெளியில் நாங்கள் பார்த்ததே இல்லை. இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மிங் வில்லேஜ் ஏரியா மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 லைக் க்ளோஸ் டு 3 hours ட்ரைவுக்கு அப்புறமா நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக அந்த ரிவர் வியூ போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் பார்க்கிங் டிக்கெட் வாங்குவாங்க. அண்ட் இட் டிபெண்ட்ஸ், டிசபிலிட்டி பார்க்கிங் செப்பரேட்டாகவும் இருக்குது. நான் என் ஃப்ரெண்டு கூட போனதுனால நாங்கள் ரெகுலர் பார்க்கிங்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு உங்களுக்கு சார்ஜஸ் வந்து போடுவாங்க பார்க்கிங்க்கு. அண்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நல்லா செம பசிங்க. கிட்டத்தட்ட 1 மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஆர் ஈவன் மோர் தெரியல. பயங்கர பசி. ஸோ நாங்கள் வந்து நல்லாவே உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து அந்த ரிவர் நடுவில் உங்களுக்கு ஒரு குட்டி பாத்வே மாதிரி இருக்கும். 2 சைடும் நம்ம உட்காந்துக்கலாம். நாங்கள் வந்து கார்கிட்டே அப்படியே சேர் போட்டு உட்காந்து அந்த ரிவர் வியூலேயே சாப்பிட்டோம். அங்கே இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி அந்த ஹவுஸ் மாதிரி, இது வந்து நம்ம பே பண்ணணும். லைக் அரௌண்ட் $20 நினைக்கிறேன். அங்கேயே வந்து உங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அடுப்பு, வாட்டர் டேப்பு, ஷேடு இருக்கும். ஒரு 10-15 பேர் அந்த ஷேட்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற ஒரு குட்டி வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் யூ ஹேவ் டு பே ஃபார் தட். நாங்கள் வந்து ஓப்பன்லேயே, ஏன்னா வெதர் பயங்கர ஃபேவரிங்காக இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே போகணும் அப்படின்னு எங்களுக்கு தோணலை. கார்கிட்டே வச்சு நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தர் ஒரு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஜாலியாக அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான விஷயம் இல்லையா எல்லாருக்குமே. ஸோ இதுதான் எங்கள் லஞ்ச் சாப்பாடு. அவங்களும் ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, நாங்களும் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டோன்னே தான் கண் அப்படியே திறக்க முடிஞ்சுது எங்களால். இப்போ போகலாம் ரிவர் கிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சசபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கிட்ட வரைக்கும், இந்த பெபிள்ஸ் கிட்ட வரைக்கும் காரே வந்துடலாம். நாங்கள் கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு வந்தோம். பட் பெபிள்ஸ் கிட்டக்கே வந்து கார் வந்துடலாம். தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அழகான இடம், மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். எனக்கு ஒரு தடவையும் கோஸ்டாரிக்காவில் வரும்போது, இந்த புது இடத்துக்கு வரும்போது இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அப்படி ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது பெட்டராக இருக்குது, இது ஓகேவாக இருக்குது அப்படின்னு எனக்கு எந்த இடமே தோணினதில்லை. எங்கே பார்த்தாலும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னே தோணும். அந்த மாதிரி ஒரு ரிவர் இது.
அண்ட் நல்லா அந்த பெபிள்ஸ் கிட்டக்க போயிட்டு நான் வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஜில்லுன்னு அப்படியே காலை வச்சேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த வாட்டர். நாங்கள் எடுத்து எடுத்து குடிச்சிட்டுலாம் இருந்தோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் என்னை வந்து வீல் சேர் ஈஸியாக போகலாங்க, ரொம்ப டஃப்லாம் இல்லை. அந்த பெபிள்ஸ் மேலே தாண்டி நீங்கள் தண்ணி எவ்வளோ கிட்டக்க போய் நீங்கள் காலை வைக்க முடியுமோ வச்சுக்கலாம். அந்த ராக்லேயுமே உட்காந்துட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோத்தா அப்படிங்கிற அனதர் ஹைட் அவுட் வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம். இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு கென்சலீஸ் பார்க் இருக்குது, நேஷ்னல் பார்க். அந்த வழியாக தான் இந்த அடுத்த ஒரு அழகான ஒரு ரிவருக்கு போக போகிறோம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஒரே ரெஸ்டாரண்ட் அண்ட் ரிவர் ஃப்ளோ அப்படி தான் இருந்தது என்னுடைய டே வந்து. சாவக்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ அங்கே வந்து நாங்கள் ஈவினிங் கொஞ்சம் நேரம் காஃபி அண்ட் ஸ்நாக் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு அழகான ரிவர் இருந்தது, அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த போகிற வழியே அவ்வளோ அழகுங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மிஸ்ட்டு, கொஞ்சம் நேரத்தில் ரோடே தெரியல. ஆக்சுவலாக பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. நாங்கள் போகும்போது இட் வாஸ் லைக் அரௌண்ட் 3:30, 4 அப்போயே வந்து இல்லை 4க்கு நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ 3:30 அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்தது. அண்ட் இது எப்படின்னா நிறைய ஹில்ஸ் ஏறிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக கீழே இறங்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மலை ஏறுவோம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமாக ஸ்டீப்பாக வந்து டவுன் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் தான் அந்த தோத்தா அப்படிங்கிற அந்த வில்லேஜ் வந்து வரும். அண்ட் ரோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டியாக தான் இருக்கும். லைக் ஒரு வண்டி போனால் இன்னொரு வண்டி வெயிட் பண்ணி அந்த மாதிரி. ஆக்சுவலாக 2 வே அப்படின்னாலுமே அந்த ஹில்லி ஏரியாஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் தான் வந்து வரா மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டட், ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் இப்போ நாங்கள் அந்த ஈவினிங் டைம் வரலாம் அப்படின்ட்டு. சாவக்ரே அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி, ஓகே, ஹேவிங் பர்த்டே அண்ட் இது வந்து ஒரு வீக்கெண்டாகவும் இருந்ததுனால நாங்கள் அன்றைக்கி கம்பைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தோம். ஸோ வந்தாச்சுங்க, இந்த ரிவர் சைடு வியூவோட அப்படி ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் இது. பார்க்குறதுக்கு நான் கூட என்னடா ரொம்ப இவ்வளோ குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ரெஸ்டாரண்ட் இது. சூப்பர் ஆக்சசபிள். ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹில் தான், எல்லா இடமுமே உங்களுக்கு ஹில் இருக்கும். ரோட்ஸ் எல்லாம் வந்து இது ரஃப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நான் காமிக்கிறேன் பாருங்கள், எல்லா இடமே வீல் சேர் ஆக்சசபிளுங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக் வீல் சேரோ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் வீல் சேர் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா we can go on our own. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். ஈவன் ப்ரொப்பல், இப்போ எனக்கு இதெல்லாம் செல்ஃப் ப்ரொப்பல் பண்ணுறதுனால எனக்கு அதுவுமே இங்கே ஈஸியாக தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் வித் மீ, அது வேறு விஷயம். அவங்க ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டாங்க. பட் நான் சொல்கிறது ஜென்ரலாக நீங்கள் உங்களால் ப்ரொப்பல் பண்ண முடியும். இஃப் யூ லைக் சூப்பர் கான்ஃபிடென்ட் அபவுட் தட், தென் டெஃபினெட்லி யூ கேன் கெட் இன் டு திஸ் ரெஸ்டாரண்ட். அப்படி ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் தான் இது. அண்ட் அங்கேயுமே எல்லாருமே ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் தெம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே நுழையும் போதே ரொம்ப ரொம்ப ஆம்பியன்ஸ், இட் ஜஸ்ட் நெயில்ட் இட். அவ்வளோ அழகாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய சொல்லுவாங்க அவங்க, இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. இதுதான் வந்து அந்த கென்சல் பேர்ட். இதோடைய அந்த டெய்லு அந்த இதெல்லாம் பார்க்குறது, அதோடைய ரியல் டெய்லை வந்து அவங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய டெய்ல் இருக்குது பாருங்கள். அதுக்கு ரொம்ப ரேராக தான் அது வந்து நம்ம கண்ணில் படும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். பட் அன்றைக்கி அந்த பேர்டு வந்து வரலை. ஸோ பட் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் டைம் நான் வந்து திருப்பி இதுக்கு போவேன், அந்த பேர்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல், இஸ் தேர் அ டிசபிலிட்டி வாஷ்ரூம் ஃபார் அஸ்? எஸ், தனியாக இருக்குது, செம்ம நீட்டாக இருக்குது, ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற எல்லா அந்த க்ரிப் கை பிடிச்சிக்கிறதுக்காக இருக்கட்டும், லைக் சுத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாத இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசேபிள் ஃப்ரெண்ட்லியான ஒரு செப்பரேட் வாஷ்ரூம் இங்கே இருக்குது. சூப்பர் ஹாப்பி அபவுட் தட். அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறைய குட்டி குட்டி பேர்ட்ஸு, பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். இந்த மாதிரி கலர்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. கலர் காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பயங்கர யூனிக்காக இருந்தது. எனக்கு அந்த குட்டி குட்டியாக அந்த லேண்டன் மாதிரி தொங்குதில்ல, அங்கே வந்து அந்த ஹம்மிங் பேர்டு வந்து அந்த லேண்டன் கிட்டக்க ஒரு மவுத் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்து ஹனி குடிக்குது. எப்படி அங்கே ஹனி கலெக்ட் பண்ணி நெக்டார் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதில். அந்த பேர்டே அவ்வளோன்னு இருக்குது அந்த ஹம்மிங் பேர்டு. ஆனால் செம்ம க்யூட்டாக வந்து அதில் வந்து உட்காந்து அந்த நெக்டாரை வந்து அழகாக குடிச்சிட்டு போகுது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் அங்கேயும் உட்காந்துருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போனோம் இல்லையா டிசபிலிட்டி வாஷ்ரூம், அங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். நம்ம இன்னும் ஒரு அழகான இடத்துக்கே போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேப் என்னென்னா,
இங்கே வந்து ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஸ்டேங்க. $60 to $80 4 பேர் தங்குற மாதிரியான ரூம் இருக்குது. பட் சூப்பராக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து அவங்களே இந்த கென்சல் பார்க்குக்கு, அதுக்கப்புறம் நியர்பை லொக்கேஷன்ஸ், ரிவர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரிப் மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் ஹைக்கிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கான ஒரு மேப்பும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் கைடன்ஸோட ஒரு ப்ராப்பர் ஸ்டேயோட ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கணும், தனியாக ஒரு ஹைட் அவுட்டாக இருக்கணும், நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ். மனசு வந்து அவ்வளோ அமைதியாக, ரொம்ப லேசாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அன்றைக்கி எனக்கு, நிஜமாகவே நான் சொல்கிறேன். அண்டு நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா இங்கேயும் உட்காந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வந்து பண்ணுவாங்க, செம்ம குளிர் அப்படிங்கிறதுனால. பட் நாங்கள் வந்து ரிவர் வெளியிலையும் தெரியும் அண்டு நேச்சுரல் சீனரிஸ் வியூ பண்ணி உட்காரணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியில் வந்து போயிட்டோம். அண்டு இந்த பெரிய ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலாக பார்க்க நமக்கு சின்னது மாதிரி இருந்தாலுமே உள்ளே வந்து பயங்கர பெருசாக இருந்தது. ஸோ இதுதான் நான் வந்து உட்காந்துக்கிட்ட ஒரு பிளேஸ். இங்கேயும் கீழே ரிவர் போகுது, அவ்வளோ அந்த டென்ஸ் மரங்கள் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரிவர் போகிறது தெரியல. பட் ரிவர் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அண்டு புதுசாக பேர்டு வந்து கத்தும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ சாட்டர்டேவே ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஒன் டைம் பர்த்டே வந்து அவங்க விஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. திஸ் வாஸ் த சூப்பர் கூல் மின்ட் சாக்லேட் அண்ட் ஒரு மாதிரி காஃபி ட்ரிங்க் மாதிரி இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்ததுங்க. $5 ஆரம்பிக்குது, ஆர் ஈவன் $3 அதுலேருந்தே வந்து ஃபுட் ப்ரைஸ்லாம் ஆரம்பிக்குது. அண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸ்ட்ரீம்லி டெலிஷியஸ். எனக்கு வந்து அந்த குளிர் தாங்க முடியாதனால நான் வந்து ஃபஸ்ட்டு காஃபி தான் குடித்தேன். சுட அந்த காஃபி குடிக்கும்போது தான் எனக்கு வந்து அந்த குளிர் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. பயங்கர கோல்டாக இருந்தது ஈவினிங்ஸில். அண்ட் ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, பீட்ஸா, டெசர்ட், அந்த மாதிரி எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. காஃபி பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கான். ஐ திங்க் இது $3 தான். நிறையவே குவான்டிட்டி இருந்தது. அண்ட் காஃபி டேஸ்டட் ஸோ குட். எனக்கு மெயினாகவே சொல்லணுன்னா அந்த ஈவினிங் டைமில் சில்னஸ் தாங்க முடியாமல் இருக்கிறதுக்கு அந்த காஃபி வந்து எனக்கு அப்படி ஒரு டிவைன் ஃபீல் கொடுத்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அனு வந்து பீட்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தா, அவங்க வந்து ப்ரௌனி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு என் மைண்டில் இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி ஐ வில் டூ ஒன் டே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே சாப்பிட்டுட்டு அடுத்த அழகான ஒரு ரிவருக்கு போனோம். நீங்கள் பாருங்கள், ஐயோ செம்ம அழகாக இருக்குது. உண்மையாகவே இந்த ஒரு மியூசிக்கு, இந்த ரிவரோட சவுண்டுக்கு மேட்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ அழகாக இருந்தது என்னுடைய சாட்டர்டே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விலாக். என்னுடைய ஆக்சுவல் பர்த்டே ஆன் 13th January, தட் வாஸ் ஆன் மண்டே. அண்ட் எங்கள் காண்டோவில் இருக்கிறவங்க அண்ட் நெய்பர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு குட்டி கேக் கட்டிங் மாதிரி பண்ணாங்க. ஸோ அது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால இந்த சின்ன பிட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக அனு கேக் வாங்கியிருக்கா அப்படின்லாம் தெரியாதுங்க. எனக்கு குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தா, நான் அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் உங்களுக்கு. எனக்கு மெயினாக ஒரு பில்லோ கிஃப்ட் கொடுத்தா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நினச்சேன். எனக்கு வந்து எல்லோரையும் கூப்பிட்டு ஈவினிங்கில் ஒரு டீ டைம் மாதிரி போட்டு எல்லாருக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நான் இந்தியாவில் இருந்தாலுமே கூட அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் நிறைய தடவை. பட் இங்கே அந்த மாதிரி கோவில்கள்லாம் இல்லாததுனால சரி ஓகே, எங்களுடைய காண்டோவில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம பண்ணலாம், ஒரு டீ டைம் மாதிரி கொடுத்து ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் நிறைய நேரம் பேசிட்டும் இருந்தோம். ஸோ அந்த டைமில் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து கேக் வந்து வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்ப்ரைஸாக அனு சேர்ந்துன்னு எனக்கு தெரியாது. ஸோ கேக்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எக்ஸைட்டடாகவும் இருந்தது. ஏன்னா எனக்கு சாக்லேட் கேக் ரொம்ப பிடிக்கும், செம்ம ஃப்ளேவர். அதுக்கப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட், இது ரொம்ப பிடிச்ச ஒரு கேக் ஃப்ளேவர்ஸ் எனக்கு. ஸோ ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் எனக்காக பர்த்டே விஷ் பண்ணி பாடினது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. Cumpleaños feliz, te deseamos
ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டோட்டலான ஒரு ப்ரைவேட்டான ஒரு டைமில், ஏன்னா இங்கே மண்டே வந்து ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அனுக்கு ஸ்கூலில் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைமில் ஈவினிங்கில் வந்து நாங்கள் பண்ணோம் இந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் ஷேர் பண்ணேன். பட் சாட்டர்டே வாஸ் மைண்ட் ப்ளோயிங். அந்த ட்ரிப் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் மண்டே வாஸ் லைக் சிம்பிள் பட் வெரி வெரி ஸ்பெஷல் டைம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் vlog ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க, எங்கேருந்துலாமோ எனக்கு வந்து க்ரீட்டிங்ஸு விஷஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தீங்க, மெசேஜஸ் எல்லாம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ கேன் ஜஸ்ட் சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் யூ ஆல் ஹவ் பீன் கிவிங் மீ த்ரூ அவுட். ஸோ see you all soon in my next vlog. Take care and bye bye.